அந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு விஜய் ஒரு பக்கம் சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு. தாவேக நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா பெருசாக இது குறித்து பேசவே இல்லை. அப்போ இவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, ஆகா இவங்க பயந்துட்டாங்க அல்லது இந்த சம்பவத்தை வைத்து இவங்க கட்சியை கலைச்சிட்டே ஓடிடுவாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்து ஓடுறாங்களா, அப்போ நம்மளை அடித்து விரட்டும், அந்த எல்லை வரைக்கும் அடித்து விரட்டும் அப்படிங்கிற அந்த மனநிலையில இவங்க பயங்கரமாக அந்த வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது எல்லாமே எல்லை மீறிய பேச்சு தான். அதில் எந்த மாற்றமே இல்லை. ஒரு பத்திரிகை ஆசிரியர் விஜயை கொல்லணும் அல்லது கொலை பண்ணணுங்கிற சென்ஸில் வந்து பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு பத்திரிகை ஆசிரியர்னா யார், அவருடைய கடமை என்ன, பொறுப்பு என்ன, அவருடைய பேச்சு எழுத்து எப்படி இருக்கணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு இது இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவங்க பேசுனது எல்லாமே திமுகவை சந்தோஷப்படுத்தணும், திமுகவுடைய அசைன்மெண்ட்டை நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த காரணம் தான். ஸோ இவ்வளவு வன்ம தாக்குதல் நடக்கும்போது நியாயமாக என்னென்னா, ஒருத்தர் நம்மளை திட்டினாலே நம்ம என்னதான் ஒரு பொறுமைசாலியாக இருந்தாலும் 5 நிமிஷம் பொறுமையாக இருக்கும், 10 நிமிஷம் பொறுமையாக இருக்கும். ஏன்னா இன்னும் அவன் எல்லை மீறி போகும்போது ஒரு கட்டத்தில் நம்மளே பஸ்ட் அவுட் ஆகி திருப்பி இழுத்துருவோம். அதுதான் மனித இயல்பு. ஏதோ ஒரு வகையில் பொங்கிடுவோம். ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அத்தனை தாக்குதல் நடக்கும் போதும் கொஞ்சம் கூட உணர்ச்சி வசப்படாமல் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய அமைதியை இவங்க எல்லாமே கோழைத்தனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னும் அதை வந்து அவங்க மேலே வன்மத்தை கொட்டினாங்க. அதற்கான பதிலடியை தான் இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.